பூவே வாங்கி கொடுக்குறது இல்லைன்னு ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறது. ஆனால் ஏற்கனவே வாங்கி கொடுத்த பூவை கட்டி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். திரும்ப எப்போ ஒரு நாள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறப்ப தான் ஞாபகம் வந்துச்சு ஃப்ரிட்ஜில் பூ இருந்ததையே. காக்கரட்டான் பூங்கிறதுனால வாசம் இல்லாததுனால சாமிக்கு பூ போடலை. பன்னீர் ரோஸ் மட்டும் இருந்துச்சு. அது 2 இது மட்டும் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. பால்காரும் வந்துட்டார். பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு வெளியில் ஜோராக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நானும் கொஞ்சமாக டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யலான்னு தான் ஆரம்பித்தாச்சு. அண்ணிலாம் ஊர்லேருந்து வர்றதுனால கொஞ்சம் பிற்பாடாக வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாமே தோல்லாம் சீவி அலசி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் விட்டு அரைச்சோன்னா அதோட லைஃபும் ரொம்ப நாள் வரும். வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். விசேஷ நாட்கள் மாதிரியே வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாலும் நம்மளோட கையும் காலும் ஒரு இடத்துல நிற்காது. ரொம்பவே பரபரப்பாயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா சின்ன சின்ன வேலைகளை நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு தேங்காய் உடைச்சி அதையும் நைஸான பூவாக திருவி ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. கொத்தமல்லி இலைகள்லாம் வேர்லாம் நீக்கிட்டு இலைகள்லாம் நல்லா அலசி கட் பண்ணி எடுத்து அதையும் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு கருவேப்பிலையும் அலசி நல்லா தண்ணிலாம் வடிய வச்சு அதையும் நல்லா உருகி இன்னொரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இவ்வளோ வேலைகள் நான் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் சன்வி டாய்ஸ்லாம் சோஃபாவில் போட்டு அனிமல்ஸ்லாம் செல்ஃபில் அடுக்கி வச்சு ரொம்பவே சமத்தாக விளையாடிட்டு இருந்தாங்க. திரும்பவும் என்னோட விளையாடணும் அப்படின்னு கேட்டதுனால குக்கிங் செட் வச்சு திரும்பவும் கொஞ்சம் நேரம் 2 பேரும் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டர்லாம் மாவு போடுற வேலை இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் மாவுலாம் ஊற வச்சுட்டேன். சரி ஒரு 2 நாளைக்கு வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தையும் போட்டு விட்டு அரிசியில் அலசி நல்லா தண்ணிலாம் வடிய வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசி நல்லா அலசி எடுத்து வச்சுட்டு பாப்பாவை ஹோம்ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பெட்டில் போய் உட்காந்தாச்சு. என்னோடய வ்ளாக் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.